நம்ம விஜயும், மல்லியும் இத்தன நாளா பொறுமையா இருந்ததுக்கான பலன் இப்போ கிடைச்சிருச்சு அப்டின்னே சொல்லலாம். அதாவது ஏற்கனவே விஜயும், மல்லியும் ஒண்ணு சேர்ந்து இந்நேரத்துக்கு வந்து நம்ம வெண்பாவுக்கு ஒரு தம்பி பாப்பாவோ, தங்கச்சி பாப்பாவோ வந்து விளையாடுறதுக்கு வந்து குடுத்துருப்பாங்க அப்டின்னே சொல்லலாம். ஆனா இத்தன நாள் வந்து தள்ளி போனதுக்கான காரணம் இந்த சுடர் தான். அவ தான் வந்து இங்க ரேணுகாவா வந்து ரேணுகா மாதிரியே நடிச்சு எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு இருந்தா. அதே மாரி விஜய் முதற்கொண்டு எல்லாருக்குமே அதாவது நம்ம மல்லி, விஜய் 2 பேருக்குமே உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும், உண்மையிலேயே அவங்க பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கான காரணம், இந்த சுடர கூண்டோட புடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா, ஏற்கனவே நம்ம மல்லி மேல அவ்ளோ வந்து நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய நம்ம விஜய் மல்லி சொல்றது எதையுமே முதல்ல நம்பாம இருந்தாங்க. ஆனா, அவருக்கா உண்மை தெரிய வரும்போது தான் உண்மையிலேயே இந்த சுடர் யாரு, என்ன, ஏது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலா தெரிய வந்துச்சு. ஆனா, அதே சமயத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல யாருமே அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம இந்த சுடர் இருந்துட்டு மொத்த பேரையும் கொன்னுட்டு அந்த ஒரு பழிய தூக்கி மல்லி மேல போட்டுட்டு நம்ம ஈஸியா எஸ் ஆயிடலாம். அதே மாதிரி சொத்து எல்லாமே நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி உண்மையிலேயே அவ்வளோ ஆணவமா வந்து ஆட்டம் போட்டுட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தான். ஆனா கடைசியில இந்த சுடர் செஞ்ச ஒரு தப்பால கடைசியில இப்படி மாட்டிக்குவா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பக்கம் நம்ம வெண்பாவை இங்கிருந்து கடத்திட்டு எப்படியாச்சும் வெண்பாவை வச்சு வந்து இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவ்வளோ பயங்கரமான ஒரு பிளானை போட்டு அவ எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சா. அதாவது இதுக்கு முன்னாடியே ஒரு பிளானை போட்டா இந்த மாதிரி விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு போல. அதுவும் இல்லாம நம்ம பேசாம இங்கிருந்து கொஞ்சம் நகை எல்லாத்தையுமே அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு வேலையை செஞ்சிருந்தா அப்படின்னா அவ அப்பவே வந்து எஸ்கேப் ஆகி ஓடி இருப்பா. அப்படியே வந்து எல்லாருமே விட்டுருப்பாங்க. ஆனா இதுக்கு மேல விடுற மாதிரி கிடையாது. ஏற்கனவே விஜய் இருந்துட்டு இந்த ரகுவ கண்காணிச்சுக்கிட்டே இருக்க சொன்னாங்க. ரகுக்கும் இந்த சுடருக்கும் சம்மந்தம் இருக்கு. அதுவும் இல்லாம அதுக்கான ஆதாரங்கள் எப்ப கிடைக்குதோ, அப்ப ரகுவ தூக்கிடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல நம்ம நல்ல தம்பி போலீஸ் இருந்துட்டு, உண்மையிலேயே இப்படி மாஸ் காட்டியிருப்பாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் இந்த சுடரும் மாட்டிக்கிறா. அடுத்ததா ரகுவும் மாட்டிக்கிறான். ரகு மூலியமா இந்த சுடர பத்தின உண்மைகள், சுடர் யாரு? எங்கிருந்து வந்தா? உண்மையிலேயே அவ எவ்வளவு கொடூரமானவ, எவ்வளவு கேவலமானவ அப்படின்றது எல்லா டீட்டெயிலுமே இங்க இப்போ எல்லாருக்குமே தெரிய வரப்போகுது. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இந்த சுடர் இருந்துட்டு வேற வழியே கிடையாது. வெண்பாவ வச்சு நம்ம இங்கிருந்து தப்பிக்கிறது தான் வேலை. இங்கிருந்து தப்பிச்சு போய் எப்படியாச்சும் வந்து ரகு கிட்ட வந்து சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சா. ஆனா கடைசியில போலீஸ் வந்து ரகுவோட மாஸ் என்ட்ரி குடுத்து இப்படி ஒரு அதிர்ச்சிய குடுப்பாங்க அப்படின்னு இந்த சுடர் எதிர்பார்க்கவே இல்ல. கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சுடர் இருந்துகிட்டு அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. ஒரு பக்கம் வெண்பாவை வந்து அவகிட்ட இருந்து காப்பாத்துறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அடுத்தடுத்து வந்து எல்லாமே நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாம இப்போ இந்த சுடரோட கையில விலங்க மாட்டி ஒரு பக்கம் வந்து இந்த ரகுவாயால எல்லா உண்மையுமே வெளிய வர வைக்கிறாங்க. அதாவது இந்த சுடர் யாரு? இவங்க 2 பேரும் எதுக்காக இங்க வந்தாங்க? இதுவரைக்கும் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க? அப்படிங்கிறது எல்லாமே ரகு வந்து வாக்குமூலமா குடுக்க ஆரம்பிச்சுறான். ஏன்னா அவனுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. இப்போ அவனோட குடுமி போலீஸ் கையில இருக்கு. அதே மாதிரி கதிரேசனும், நிஷாவும் நம்ம விஜயும், மல்லியும் சொல்றத அவ்ளோ தூரம் வந்து நம்பாம இருந்தாங்க இல்லையா? இனிமேலும் நம்பாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்பிதான் ஆகணும். வேற வழியும் கிடையாது. அப்படிங்கிற மாரி சிச்சுவேஷன் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம விஜய்லாம் வந்து உண்மையிலேயே செம்ம கோவத்துல இருக்காங்க. அதாவது ரேணுகா மாதிரியே இருக்கிற முகம் இருக்கிறதுனால மட்டுமே தான் இந்த சுடர் இப்ப கூட தப்பிச்சுக்கிட்டு இருக்கா. இல்லன்னா இவ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா விஜய்யோ, மல்லியோ இவங்க விட்டாலுமே கூட கதிரேசன், நிஷா இவங்க 2 பேருமே விட மாட்டாங்க. ஏன்னா இத்தன நாளா சொந்த பொண்ணு, சொந்த அக்கா அப்படிங்கிற மாரி வந்து நினைச்சு எந்த அளவுக்கு ஏமாந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. அதே சமயத்துல ரகு இருந்துட்டு இந்த மாரி இவங்க வீட்டுக்குள்ள வந்ததுக்கான காரணம் இதுதான். இந்த டெண்டர் ஃபைல எடுக்கிறதுக்காக தான் ஆரம்பத்துல வந்தோம். அதே மாதிரி உங்க வீட்ல இருக்கக்கூடிய 50,00,000 பணத்த திருடுனது நாங்க தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே ஒத்துக்க ஆரம்பிச்சுறான். உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இப்போ கதிரேசனுக்கு, நிஷாவுக்கு எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் சுடர் வந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் இல்லாம சுடர் இந்த ரகு 2 பேருமே இப்போ கைதும் பண்ணிட்டாங்க. ஆனா கதிரேசன் கேட்கக்கூடிய கேள்வி, "உண்மையிலேயே நீ எல்லாம் ஒரு பொண்ணாம்மா? அதாவது உன்னை பார்க்கும்போது நீ பண்ணியிருக்க வேலை எல்லாத்தையுமே கேட்கும்போது, உண்மையிலேயே என் பொண்ண வந்து இப்படியெல்லாம் பண்ணுவாளா?" அப்படிங்கிற மாரி வந்து நினைக்க தோணுது. அதாவது என் பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு வந்து உனக்கு தெரியுமா? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி உடனடியா வந்து
ஃபிளாஷ்பேக்க எடுத்து விட ஆரம்பிச்சுறாங்க. அதாவது உண்மையான ரேணுகா இப்படிதான் இருப்பா, அப்படிதான் இருப்பா. அவள பத்தி நீ கேள்விப்பட்ட அப்படின்னா நீயே மாறிடுவ அப்படிங்கிற மாரி சொல்லி ரேணுகாவ பத்தி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் ரேணுகாவ பத்தி கேட்க கேட்க உண்மையிலேயே இந்த சுடருக்கு மிகப்பெரிய ஒரு கூஸ் பம்ப்ஸாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம ரேணுகாவோட ஃபிளாஷ்பேக்க கேட்டு இந்த சுடர் உண்மையிலேயே திருந்துறதுக்கான வாய்ப்பும் அதிகமாவே இருந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இந்த ரகு, சுடர் 2 பேருமே இனிமே தப்பிக்கவே முடியாது. அவங்க 2 பேரும் போயிட்டு ஜெயில் தண்டனைய அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனா அதே சமயத்துல நம்ம விஜய், மல்லி எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம். மல்லி இப்பவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கதிரேசன் கிட்ட சொல்றாங்க, "நீங்க இவ்வளவு நடந்துமே நம்புறீங்களோ இல்லையோ, ஆனா அதே சமயத்துல ரேணுகா அக்கா உயிரோட இருந்திருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா ரேணுகா அக்காவ அதாவது அவங்களோட வாழ்க்கைய அவங்களுக்கு நான் திருப்பி குடுக்கறதுக்கு தயாரா தான் இருக்கேன். அதாவது விஜயும், ரேணுகா அக்காவும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஆள்ல நானும் ஒருத்தி தான். அதுவும் இல்லாம உண்மையிலே ரேணுகா அக்கா உயிரோட வந்திருந்தாங்க அப்படின்னா, இப்ப கூட சொல்றேன், நான் அவங்களுக்காக என்னோட வாழ்க்கைய விட்டு குடுத்துட்டு போயிட்டே இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆரம்பத்துல இருந்து இவ உண்மையான ரேணுகா அக்கா இல்ல அப்படிங்கிறதுனால தான் நான் அவ்ளோ தூரம் போராடிக்கிட்டு இருந்தேன். இப்போ எப்படியோ எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த உண்மை மட்டும் தெரிய வரல அப்படின்னா, அதாவது இங்க இந்த சுடர் பண்ண காரியங்கள்லாம் தெரிய வரல அப்படின்னா, எல்லாரோட நிலைமையும் என்ன ஆயிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாரி சொல்லி இந்த கதிரேசனுக்கும், நிஷாவுக்கும் சொல்றாங்க. கதிரேசன், நிஷா 2 பேருமே நம்ம மல்லி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. ஏன்னா அந்த மாரி ஒரு இடத்துல தான் இப்போ அவங்க இருந்துட்டு இருக்காங்க. இந்த சுடர இப்போ போலீஸ் புடிச்சுட்டு போயிடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.